மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லாரும் ஹெல்த்தியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீக் தம்பியோட நிச்சயதார்த்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். போன வாரத்துலேருந்து அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். மெஹந்தி போடுற அன்னைக்கு அக்காவோட குட்டி பொண்ணு வந்து கூட்டிகிட்டு வர முடியல. அதனால் தீபி வந்து நைட் உட்காந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து மெஹந்தி போட்டு விட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட சாரியுமே ப்ரீப்ரீட் பண்ணி வச்சிடலாம். காலையில் வந்து 3 மணிக்கு எழுந்திரிக்கணும், 5 மணிக்குள்ள வந்து கிளம்பணும். ஸோ அம்மாவோடது, அக்காவோடது, என்னது, ஸ்னேகாவது எல்லாமே வந்து ப்ரீப்ரீட் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு அந்த வழி தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னோட சாரீ, ப்ளவுஸ், ஜுவல் டீட்டெயில்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சாரீ ஈரோடு பர்னி சில்க்ஸில் 2650 ரூபாய்க்கு எடுத்திருந்தேன். ஃபுல்லாகவே வந்து ரெட் கலர், முந்தி வந்து இங்க் ப்ளூ, அந்த ப்ளூலேயே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆரி ஒர்க் ஸ்டிச்சிங் யூஸ்வலாக பண்ணுற சுமையாஸ் டிசைன்ட்டு தான் இந்த வாட்டி வந்து பண்ணியிருந்தேன். நான் எதுவுமே சொல்லலை, உங்களுக்கு தோன்றதை ப்ரீமியமாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பேர் ப்ளவுஸோட ஃபுல் பிக்சர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் ஃபுல் வியூவும் காமிச்சிருக்கேன், ஆரி ஒர்க்கை வந்து க்ளோஸ் அப்லேயே காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பேர் வந்து சாரீ ஓல்ட் மாடலாக எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் இருக்கும்போது தோணுச்சு, ஏன்னா இப்போ பார்டர்லாம் போடுறது கொஞ்சம் ஓல்ட் ஃபேஷன் ஆயிடுச்சு. பட் இந்த கலர் காம்போ அண்ட் ஆரி ஒர்க் பண்ணால் அதோட லுக் வந்து நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டும் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. பாப்பாவோட ட்ரெஸ்ஸுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆர்ஹன்ஸா சாரீ எடுத்து கஸ்டமைஸ் பண்ணது. இதுவுமே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் தான், லோரா ஃபேஷனிஸ்டா. பாப்பாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் தான், பட் அவள் ஹைட்டாக இருக்கனால நான் எம் சைஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டக் பிடிச்சிக்கிட்டேன் உடம்பு சைஸுக்கு தகுந்த அளவு. இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோட ஜுவல் செட்டு நிறைய பேர் கோல்டான் கூட கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், பொண்ணுக்கு வந்து நாங்கள் ட்விங்கிள் சாய்ஸ் ஈரோட்டில் இருக்க கடையில் தான் எடுத்திருக்கோம் செட் அப்படின்னு. அங்கே தான் நான் இதை வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 850. பட் போட்டால் அது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எல்லா சாரியுமே வந்து ப்ரீப்ரீட் பண்ணி வச்சுட்டு தூங்க போயாச்சு. அடுத்த நாள் காலையில் 3 மணிக்கே எல்லாரும் எழுந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டில் வந்து ஒரு 10லேருந்து 15 பேர் இருந்திருப்போம். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கண்ணாடி மட்டும்தான், இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும்தான் இருந்தது. ஸோ ஒவ்வொருத்தராக சீக்கிரம் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா இன்னொருத்தரை வந்து ரெடி பண்ணி விட்டுடலான்னு நானும் ஸ்னேகாவும் குயிக்காக வந்து ரெடி ஆகிட்டோம். அண்ட் மேக்கப் லுக்குமே ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. எனக்குமே வந்து நான் போட்டிருந்தது பிடிச்சிருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து மேக்கப் பண்ணியிருந்தேன்னு சொல்லலாம். ஸ்னேகாவுக்குமே வந்து நான் கொஞ்சம் வந்து டச்சப்லாம் வந்து பண்ணிவிட்டேன். முடிஞ்சால் இன்னொரு வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு ரூம்குள்ளே வந்து எத்தனை பேர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோன்னு. தீபி வந்து வித்தியாசமாக புதுசாக ஒரு ஹேர் ஸ்டைல் போடுறேன்னு சொல்லிட்டு கடைசியாக நாங்கள் 2 பேரும் ஃப்ரெஞ்ச் ப்ரைட் போட்டிருக்கதை பார்த்துட்டு எனக்கும் அதையே போட்டு விட்டுருங்கான்னு அவ்வளோ வந்து ஃப்ரெஞ்ச் ப்ரைடே வந்து போட்டா. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி எல்லாருமே ஒன்றா இருந்து ஒரே வீட்டில் ரெடி ஆகி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம். என்னோட மேரேஜுக்கு முன்னாடி என்னோட 2 அக்காவோட மேரேஜுக்கும் இந்த மாதிரிலாம் வந்து ரெடி ஆகி போயிருக்கோம். அந்த ஒரு கண்ணாடிக்கு அவ்வளோ சண்டை நடந்தது. நீ நகரு நான் பார்க்கணும், நான் நகரு நீ பார்க்கணும் அப்படின்னு வந்து மாற்றி மாற்றி வந்து சண்டை நடந்துகிட்டே இருந்தது. 5 மணிக்கு சொன்னாங்க. நாங்கள் எல்லாரும் ரெடியாகி கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா மணி 5:30லேருந்து 5:45 பக்கம் ஆகிடுச்சு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக தான் ரெடியானோம். அப்பயுமே வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நான், தீபி, ஸ்னேகா 3 பேரும் சேர்ந்து ஒரு குயிக் டிரான்சிஷன் வந்து எடுத்திருந்தோம். ஸோ எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். ஸோ வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறதீபம் வச்சு சாமி கும்பிட்டு ஒரு 5 பேர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். என்னோட பெரியக்கா வந்துட்டு அக்கா மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்லிட்டாங்க. நினச்சிருப்பான் இவ காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சு அப்படின்னு. நானும் அதே சாக்கிலையும் நல்லா வந்து கலாய்ச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தட்டெல்லாம் எடுத்து கொண்டு வந்து எங்கள் ஊர் பிள்ளையார் கோவிலில் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வண்டிக்கு பூஜையெல்லாம் போட்டுட்டு இங்கேருந்து மண்டபத்துக்கு வந்து கிளம்பிட்டோம்.
பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ ஒரு 6:10 மண்டபத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். வீட்டிலேருந்து பக்கம் தான், 10 நிமிஷத்துலேயே வந்துடலாம். பைபாஸில் வந்து மண்டபம் லொக்கேட் ஆகிருந்தது. ஸோ மாப்பிள்ளை வந்ததுமே பார்த்தீங்கன்னா போனதும் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வந்துட்டார். ஒரு சைட் ஃபுல்லாக பொண்ணு வீட்டு ஃபேமிலி, இன்னொரு சைட் ஃபுல்லாக மாப்பிள்ளை வீட்டு ஃபேமிலி நின்றுட்டு இருந்தோம். என்னோட அண்ணா, அண்ணி, பெரியப்பா, பெரியம்மா, அப்பா, அம்மா, அப்புறம் அக்கா, நாங்கள் எல்லாருமே வந்து வரவேற்பில் நின்னோம். இதுக்கு முன்னாடி அக்கா மேரேஜ், அண்ணா மேரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப துருத்துருன்னு எங்கேயாவது ஓடிட்டே இருப்போம். இந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு இருக்காது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தான் இனிமேல் இங்கெல்லாம் நிற்கணும் அப்படின்னு வந்து கூப்பிட்டு நிற்க வச்சுட்டாங்க. அப்பயுமே கொஞ்ச நேரம் தான் நின்று, அப்புறம் உள்ள வேலை இருந்ததுன்னு அந்த வேலையெல்லாம் வந்து பார்க்க போயிட்டேன். நிச்சயதார்த்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 9:30, ஒரு 7:45 நாங்கள் பிளேட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டிலேருந்து வரும்போது வேறு ட்ரெஸ் தான் போட்டு வருவாங்க. மண்டபத்துக்கு வந்ததுக்கப்புறம் எழுதிங்கீழ் பண்ணவங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கையில் வந்து சாரீ வச்சு கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சாரியை கட்டிட்டு வருவாங்க. ஸோ பொண்ணு வீட்டு சைடு இருக்கவங்க வந்து மாப்பிள்ளையோட ட்ரெஸ்ஸுக்கும், மாப்பிள்ளை வீட்டு சைடு இருக்கவங்க வந்து பொண்ணோட ட்ரெஸ்ஸுக்கும், அதாவது எழுதிங்கீழ் பண்ணுவாங்க, பூஜை பண்ணி பொண்ணை வர சொல்லி அவங்க கையில் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் ட்ரெஸ் மாற்றிட்டு ஸ்டேஜுக்கு வருவாங்க. ஃபஸ்ட்டு பொண்ணை வர சொல்லி பொண்ணுக்கு சாரீ வச்சு கொடுத்தாச்சு. ஏன்னா பொண்ணு ரெடி ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். மாப்பிள்ளை பையனுக்குன்னு என்ன ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உடனே வந்து நின்றுவாங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு கொடுத்ததுக்கப்புறம் பொண்ணு வீட்டு சைடு இருக்கவங்க எழுதிங்கள் பண்ணவங்க தம்பியோட ட்ரெஸ்ஸுக்கு வந்து பூஜை பண்ணி அவனுக்கு வந்து ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காக தான் இந்த வாட்டி தம்பிக்கு வந்து துணை மாப்பிள்ளை கல்யாணம் முடிகிற வரைக்குமே அவர் தான் வந்து பக்கத்தில் இருக்கணும். இதே எங்கள் வீட்டு சைடு ஃபங்க்ஷன்னா என் வீட்டுக்கார் வந்து ஒரு இடத்துல இருக்கவே மாட்டார். இந்த சாப்பாடு பரிமாற இடத்துலையே தான் இருப்பார். ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு வந்து அங்கே பார்த்துட்டே இருப்பார். இந்த வாட்டி இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்குமே என் தம்பி கூட ஸ்டேஜில் இருந்தார். எனக்கும் பார்க்குறக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ 2 பேர்த்துக்குமே வந்து எல்லாம் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடி, தினம் ஒரு கனியை தருவாயா வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளை, மலர்வாய் மலர்வாய் கொடியே கனிவாய் கனிவாய் மரமே நதியும் கரையும் மருகே. வந்துட்டாங்களா? சரிங்க, நான் கொடுக்குறேன், அவங்க வாங்குறாங்க. அவங்க சொன்னா தானே அவன் கூட சரி. எவ்வளோங்க? 5000ங்க. ஊர் பணம் எவ்வளோ? இல்லைங்க, புதுசாக சொல்கிறீங்க. வரி 47. கூட சரி. ஊர் பணம் 3.25. நாங்களே சொல்லிடுறோம். அப்படி இல்லைங்க, ஒன்றுக்காரங்க சொல்லணும். எப்படிங்க இது முடிவு பண்றது இல்லைங்க, இது பொது எப்போ நடைமுறது. கூட சரி வேணா ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி இருக்குதுங்க. எங்கள் ஊரில் நாங்கள் 1000 ரூபா தான் கொடுப்போம். உங்களுக்கு 5000 வாங்கி 47 3.25 நடைமுறைங்க. கூட சரி எங்கள் ஊரில் 1000 ரூபா கொடுப்போம். நீங்கள் 5000 சந்தோஷம் வாங்கிக்கங்க. பிள்ளை கொடுக்க சரி. அப்புறம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி 12/6/2024 புதன்கிழமை சுக்லபச சஷ்டி திதி மக நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 6 மணிக்கு மேல் 7:25 மணிக்கு
மிதுன லக்கணம் அமைந்த சுப வேளையில் சுப முகூர்த்தம். இதுக்கு முன்னாடி நடந்தது பார்த்தீங்கன்னா சும்மா காமெடிக்காக வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பொண்ணுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு வந்து கொஞ்சம் நேரம் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கும்பிட்டு வாங்கிக்குவாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் மாங்கல்யத்துக்கு வந்து பூஜை போடுவாங்க. அதாவது எழுநீங்கல் பண்ணவங்க அந்த தாலி செய்கிற தங்க காசுக்கு வந்து பூஜை போட்டு தாலி செய்கிறவங்க கிட்ட வச்சு கொடுப்பாங்க. அவங்க அங்கேயே உட்காந்து தாலி வந்து தேங்காய் வச்சு கொட்டி அந்த சடங்கெல்லாம் வந்து நடக்கும். நிச்சயதார்த்தத்தில் மெயினே பார்த்தீங்கன்னா கல்யாண பத்திரிக்கை வாசித்து மாங்கல்யத்துக்கு கொடுத்துட்டாலே அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணுக்கு விருப்பப்பட்டதை போடுவாங்க. அதே மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளைக்கு விருப்பப்பட்டதை வந்து போடுவாங்க. அதாவது நம்மளால எவ்வளோ முடியுதோ அதை வந்து அவங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைலாம் மாற்றி மாற்றி போட்டுக்க மாட்டாங்க. அதுவுமே வந்து எங்கள் ஊர் வழக்கப்படி பெரியவங்க தான் வந்து போட்டு விடுவாங்க. பூஜையெல்லாம் பண்ணிட்டு செயின் வந்து போட்டு விட்டாச்சு. பொண்ணுக்கு செயின் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு சைடு இருக்க எல்லாருமே வந்து பொண்ணுக்கு போட்டு வைப்போம். மொத்தம் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 நங்கையா. ஃபஸ்ட் அக்கா இப்போ போட்டுக்கிறவங்க எல்லோ கலர் சாரீ வந்து 2வது அக்கா, க்ரீன் கலர் சாரீ வந்து 3வது அக்கா, லாஸ்ட் நான். அண்ட் ஸ்னேகாவோட அம்மாவுமே பார்த்திங்கன்னா பூபாலுக்கு வந்து அக்கா முறை தான். நங்கையா மீன்ஸ் ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளையோட அக்காவை தான் வந்து நங்கையான்னு சொல்லுவோம். ஒரு சில இடத்துல நாத்தனார்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர் சைடில் வந்து நங்கையான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் நடக்கும்போது நம்மள அறியாமலே ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அப்படி மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட ஒரு 3 பேர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அதே மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்கிட்டையும் பொண்ணு வந்து ஒரு 3 பேர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா பொண்ணுக்கு செய்ய வேண்டிய வேலைகள்லாம் முடிஞ்சது. அடுத்து மாப்பிள்ளை தான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வருவாங்க. உண்மையாகவே சொல்லணுன்னா என்னோடய தம்பியை அன்றைக்கே அந்த ஸ்டேஜில் அப்படி பார்க்கும்போது சொல்ல முடியாத அளவுக்கு மனசுக்குள்ள வந்து சந்தோஷம் இருந்தது. நான் வந்து நடந்த ஒவ்வொரு ரிச்சுவல்ஸுமே தூரமாக நின்று ஃபுல்லாக பார்த்துட்டே தான் இருந்தேன். ஒரு சில இடத்துல கண்ணே கலங்கிடுச்சு சொல்லப்போனால். ஆனால் அதை வந்து வெளியே காமிச்சிக்கல. ரொம்ப ஹாப்பியாக வந்து நடந்தது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து செயின் வந்து போட்டிருந்தோம். எங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று பண்ணணும்னு வந்து தோணுச்சு. இது சொல்கிறதே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அதை ஏன் சொல்லி காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் வந்து அவனுக்கு பண்ணணும்னு எங்களுக்கு தோணிகிட்டே இருந்தது. அதனால் நாங்கள் வந்து செயின் வந்து போட்டிருந்தோம். பொண்ணு வீட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து 2 மோதிரம் வந்து போட்டிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் தான் வந்து போட்டு விட்டார். அது பார்க்கும்போது சொல்கிறக்கு வார்த்தையே கிடையாது, அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பொண்ணு மாப்பிள்ளை ஒன்றாவே வந்து ஸ்டேஜில் வந்து நிற்க விடுவாங்க. அது வரைக்குமே ஸ்டேஜில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்து ஒன்றா நிற்க விட மாட்டாங்க. செயின்லாம் போட்டதுக்கப்புறம் அதே மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க 3 பேர், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 3 பேர்கிட்ட வந்து தம்பி வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். இதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ரிச்சுவல் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு சக்கரை கலக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒன்றை வந்து உப்பும் இன்னொன்றை வந்து சர்க்கரையும் வச்சு அதுக்கு வந்து பூஜை பண்ணி பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் உப்பு சக்கரை வந்து கலந்துருவாங்க. ஸோ இதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீடும் மாப்பிள்ளை வீடும் இனிமேல் ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் கை நினச்சிக்கலாம், போயிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான். இது முடிஞ்சிட்டா ஃபுல்லாக நிச்சயத்தில் இருக்க எல்லா ரிச்சுவல்ஸுமே வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் ஸ்டேஜில் நின்று ஃபோட்டோ செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.
பொண்ணுக்கு வந்து மேக்கப் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் பேக்ஸ் ஹேர் ஸ்டூடியோ அப்படிங்கிற ஷாப்பில் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க ஒரு ஹெல்ப்பாக தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்கள் போட்டு கொடுங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. ரொம்ப நீட்டாக மினிமலிஸ்டிக்காக அவளோட ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரியே வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பித்ததுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே தனித்தனியாக ஃபேமிலி ஃபோட்டோ வந்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையை வந்து கொஞ்சம் நேரம் ஓரமாக உட்கார வச்சுட்டு நாங்கள் வந்து ஸ்டேஜை ஆக்குபை பண்ணிட்டோம். ஃபேமிலி ஃபோட்டோ வந்து எடுத்தோம். தீபி கூடமே ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். பட் அது வீடியோ கேப்சர் பண்ணல, அதனால தான் வந்து போட முடியல. இதுக்கப்புறம் நாங்கள் சிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து தனியாக ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து எங்களோட குட்டீஸ் எல்லாம் ஒன்றா நிற்க வச்சு ஃபோட்டோ அப்படின்னு ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரை நாங்களே வந்து ஸ்டேஜை வந்து ஆக்குபை பண்ணிட்டோம். ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரத்னா ஈவெண்ட்ஸ் அந்தியூர் அவங்க தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் வீடியோஸ்க்குமே வந்து அந்த அண்ணன் நிறைய வீடியோ கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நான் வீடியோவில் போட்டிருக்க நிறைய கிளிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணா கொடுத்தது தான். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபோட்டோ செஷன் முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளை வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 12 மணிக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. நிச்சயம் வந்து ரொம்ப நல்லபடியாக ரொம்ப ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக முடிஞ்சுது. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.